இருந்தாங்க. இப்போ மைக்கை பிடிச்சவனையும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தார். உங்களுடைய கொள்கை என்ன முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னோனையும், அதான் என் கொள்கை தான் நான் சொல்லிட்டேனே, அதான் வந்து சஹாபாக்களை பின்பற்றணும் இமாம்களை பின்பற்றணும் நானா சொல்கிறேன். உங்களை கூட்டிகிட்டு வந்தவர் என்ன சொல்லியிருக்காரு? எதிராக தானே சொல்கிறாரு. அப்போ இது நீங்கள் கொள்கையற்றவர்கள்ன்றதுக்கு இதுதானே ஆதாரம். இதை விட வேற என்னங்க ஆதாரம் வேணும்? ஒருத்தவர் சொல்கிறாரு குர்ஆன் ஹதீஸை தவிர வேற எதையும் பின்பற்றக்கூடாது. சவுண்டு உள்ள போகுது. சபீரில் மோமினின் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து அவங்களுடைய பாதை குர்ஆன் ஹதீஸ் தான், குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. பொறுப்பாளர் கூட்டிட்டு வந்தவர் என்ன சொல்றாரு? இருக்கு, நானா சொல்றேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப விவாதம் வந்து எங்களுக்கு ஓட பண்ணுங்கன்னா உங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விவாதம். நீங்க 2 பேரும் சண்டை விட்டு இருக்கீங்க. இப்படி 2 பேரும் கொள்கை கெட்டவர்களா இருக்கீங்கன்றதான விஷயமே. அப்ப வைக்கிறக்கூடிய வாதங்களுக்கு பதில காணும். அதுக்கு எடுத்து பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் எழுதாம கடிதம் கொடுத்தாருனோ, அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லாம கடிதத்தையும் காட்டணும். பிரிண்ட் அவுட் கொடுனாரு. நீங்க எழுதுனதுக்கு உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டவனையும், நான் ஏன் எழுதல தெரியுமா அஸ்ஸலாமு அலைக்கும், அதைத்தான் அதை ஒத்துக்கிட்டு போயிட வேண்டியதானே. அதுக்கு தானே சொன்னோம். அஸ்ஸலாமு அலைக்கும் எழுதாதுக்கு விளக்கம் கேட்கல உங்கள்கிட்ட. எழுதாம எழுதுனீங்களா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் எழுதாமல் கடிதம் எழுதினால் கொள்கை கெட்டவர்னு சொன்னீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கொள்கை கெட்டவரையும் கூட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க இப்ப அப்படின்றதுதான் தாருத் தௌஹீத் கேள்வி. அவர் இன்னும் நம்மளுடைய வாதத்தை உறுதிப்படுத்துறதும், ஆமா நான் எழுதல இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும், ஏன் எழுதல தெரியுமான்னு ஏன் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொள்கை கெட்டவர்கள்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்றது இதுல தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் அர்ஹாம் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இலங்கையில் உள்ள எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள், இலங்கை தௌஹீத் ஜமாத்காரங்க வந்து மோசடி செய்து விட்டார்கள், என் பணத்தை பிடிங்கிட்டாங்க, காசை பிடிங்கிட்டாங்க, சாப்பாடு போட்டேன் அது காசு தரல, என் காசு வாங்கிட்டாங்கலாம் சொன்னாங்க. அவங்க அந்த சம்பவம் என்ன நடந்து தெரியாது. அங்கே என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கடித போக்குவரத்துலாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதின ஒவ்வொரு கடிதமும் எங்களுக்கு வரும், நாங்களும் ஆலோசனை சொல்லுவோம், சில குறிப்புகள் கொடுப்போம், அதன் அடிப்படையில் தான் அங்கே பதில் உங்களுக்கு எழுதுவார்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நேரடியாக எனக்கே நல்லா தெரியும், எல்லா சம்பவம் எல்லா கடிதங்களும் எனக்கு தெரியும், சகோதரி சையத் இப்ராஹிமுக்கு அது தெரியும். இந்த நீங்கள் சொன்னீங்க குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு எழுதி தந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இதை விசாரிப்போம். அவர்கள் இந்த மாதிரி செய்திருந்தார்கள் ஏன்னா உங்கள் பணத்தை உங்களுக்கு திரும்பி தருவதற்கு நாங்கள் அறிவுறுத்துவோம், உங்களுக்கு வாங்கி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக மாற்று கருத்தில் உள்ள அந்த சகோதரர்களை நோக்கி நாம் கேட்குறோம், உண்மையிலேயே உங்கள் மனசுக்கு இது குழப்பமாக படலையா? ஒரு சபையில் இருக்கிறார்கள், ஒரு அரங்கில் இருக்கிறார்கள், அந்த அரங்கில் இருக்கக்கூடிய தன்னை தலைவர் என்று முன்னிறுத்தக்கூடியவர் சொல்கிறாரு குர்ஆனும் நபி வழியும் மட்டும்தான் எங்களுடைய கொள்கை, சஹாபாக்களை பின்பற்றுவது எங்களுடைய கொள்கை கிடையாது, அது வழிகேடுன்னு சொல்லி அந்த அமைப்பினுடைய அந்த குழுவினுடைய தலைவர் சொல்கிறாரு அதே மேடையில் அதே சபையில். அதற்கு பிறகு மைக்கு பிடிக்கக்கூடிய இன்னொரு நபர், அவர்களால் அழைத்து வரக்கூடிய நபர் சொல்றாரு சபீலுல் முஃமினீன், மூமின்களுடைய பாதை, மூமின்களுடைய வழி, சஹாபாக்களை பின்பற்றணும், அந்த மூமின்களுடைய வழியில சஹாபாக்களுடைய வழிதான், இமாம்களுடைய வழிதான், அவர்களையும் பின்பற்ற வேண்டும். இது உங்களுக்கு இலா யௌமித்தீன், மறுமை நாள் வரையிலும் வரக்கூடிய இமாம்கள் அறிஞர்கள் என்று அவர்கள் செல்லக்கூடிய பாதையை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்து நீங்க நடுநிலையா செஞ்சு பாருங்க. உங்களை நாங்கள் திட்ட கிடையாது, உங்களை நாங்கள் கண்டிக்கல, இது முரண்பாடாக உங்களுக்கு தெரியலையா? நம்முடைய கொள்கை எந்த கொள்கைனே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு புரியுதா இல்லையானே எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. ஒரு சபையில் இருக்கிறார்கள், ஒரு அரங்கில் இருக்கிறார்கள், தங்களை அதிரை தாருத் தௌஹீதினுடைய ஒரு குழுவை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேனருக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு ஒருவர் சொல்றாரு சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு, டிக்ளேர் பண்றோம், குறிச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அதே பக்கத்தில் இன்னொருத்தர் சொல்றாரு, அதே பேனரின் கீழ் இருந்து பேசக்கூடியவர்கள். இதனால தான் நாங்கள் சொல்றோம், மாற்று கருத்தில் உள்ளவர்களை தங்களுடைய மேடையில் ஏற்றினால் எப்படியான கொள்கை குழப்பங்கள் மக்களுக்கு மத்தியில் தோன்றும், எப்படியான முரண்பாடுகள் மக்களுக்கு மத்தியில் தோன்றும் என்பதற்கு இந்த அரங்கம், இந்த விவாத அரங்கு ஒரு தெளிவான சான்றாக திகழ்ந்துகிட்டு இருக்குது. இது நீங்க சிந்திக்கலையா? நாங்கள் எவ்வளவு கேள்வியில் வைக்கிறோம். ஷிர்கு குஃப்ரு ரெண்டும் ஒண்ணுதாங்கிறதுக்குரிய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காட்டணுமே, அதுக்கப்புறம் அங்க தொப்பி போட்டுக்கிட்டு இருந்த நபர்கிட்ட இருந்து பதில் வந்துச்சா? கேள்வி கேட்கிறார், கேள்வி கேட்டு அறிவாளி ஆயிர முடியுமா? நம்ம என்ன கேள்வியை கேட்கிறோமோ அதற்கு எதிர்த்தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் சொல்லப்பட்டால் அதற்கு தகுந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுப்பை சொல்லணும். கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பாராம்.
நாங்கள் பதில் சொல்லுவோமா? அதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அப்படி பின்னால் தள்ளி விட்டுருவாராம், அல்லது பின்னால் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அந்த கேள்விகளை இறக்கி வச்சுருவாராம். இவர் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாராம். இது என்ன புத்திசாலித்தனம், இது என்ன விவாதிக்கக்கூடிய தன்மை? அப்போ உங்களுக்கு விவாதிக்கக்கூடிய தன்மையில கொஞ்சம் கூட பக்குவம் இல்லை என்பதுதான் இது எடுத்து காட்டுது. எவ்வளவு கேள்விகளை கேட்டோம். ஷிர்கு குஃப்ரு ரெண்டும் ஒண்ணுதான். அது அவங்களோட தரப்பில் இருந்த தலைவர் என்று தங்களை முன்னிறுத்தக்கூடியவர்களே ஒப்புக்கொண்டார். சூனியத்தை கற்பிப்பது ஷிர்கு தான், சூனியத்தை கற்றுக்கொள்வது ஷிர்கு தான். திருமறை குர்ஆன்ல குஃப்ர்னு வருது. அதை நாம் ஷிர்க் என்பதற்கு ஆதாரம் காட்டணும். குஃப்ர்னு தானே இருக்குது, ஷிர்க்குன்னு எங்க இருக்குது? குஃப்ரு ஷிர்க் ரெண்டும் ஒண்ணா? பாருங்கள் என்ன கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறோம், இவர்கள் குஃப்ருனா ஷிர்க், ஷிர்க்னா குஃப்ர் என்று பிதற்றுகிறார்கள் என்று வாதம் வச்சிங்களே. அந்த வாதம் எங்களை நோக்கியதல்ல. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய நீங்கள் யாரை தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு விவாதம் செய்வதற்கு முன் வந்து அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவரை நோக்கி கேட்ட கேள்வி அது. அப்ப என்ன இது உங்களுக்கு முரண்பாட தெரியுதா இல்லையாங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் விடுறோம். மூமின் நம்பி சிஹ்ருங்கிற ஹதீஸை வச்சமே, சிஹ்ரை நம்பக்கூடியவன் சொர்க்கத்தில் செல்ல முடியாத நபிகள் நாயகம் சொன்னாங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நீங்க சூனியத்துக்கு சக்தி உண்டு நம்புறீங்களே, உங்களுடைய இந்த நம்பிக்கையை தவறு என்று நபிமொழி கூறுகிறதே, உங்களுடைய இந்த நம்பிக்கை உங்களை சொர்க்கத்தில் சேர்க்காது என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்களே. கொள்கை சார்ந்த விஷயத்தை கொள்கை அடிப்படையில் அவருடைய வழிகேட்டை நாம் எடுத்து சொல்றோம். மூலமா இருக்கிறாங்க, கப்பு சிப்பா இருக்கிறாங்க. அவங்கள பற்றி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மண்டைக்கணம் பண்றோம், உங்களுக்கு ஆணவம் இருக்குன்னு சொன்னா வெகுண்டெழுந்து பதிலளிக்கிறாங்க. உங்களிடத்துல தவறான கொள்கை இருக்குதுன்னு சொன்னா அமைதியா இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கொள்கையை பற்றி எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்னை பத்தி பேசினா நான் பதில் சொல்வேன். என்னை பத்தி பேசினா எனக்கு வாயில் என்ன வருதோ அதை நான் மறுப்பாக அளிப்பேன். என்னுடைய கொள்கையை பற்றி சொன்னால், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தவறான வழிகட்ட கொள்கையை பற்றி சொன்னா அதையெல்லாம் நான் கண்டுகொள்ள மாட்டேன். அந்த ஒரு மெத்தன போக்கு இருக்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையா? அதை நான் உங்களுடைய சிந்தனைக்கு சொல்றேன். அதே மாதிரி சபீலுல் மோமினின்னு சொன்னார் அல்லாஹ். இப்போ இத்தபவுஹும்னு சொல்ற நானா சொன்னேன்னு கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு? எங்க நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும்னு சொல்றீங்களே, அது எந்த அடிப்படையில் சரியான ஒரு கொள்கைன்னு கேட்டா இது வழிகட்ட கொள்கை இல்லையா, கொள்கையற்ற தன்மை இல்லையான்னு கேட்டா சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று நானா சொன்னேன், அல்லாவே சொல்லிட்டாங்கிறார். அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்? வல்லதீன இத்தபவுஹும், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்று இத்தபாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும், மூமின்களுடைய வழி என்று அல்லாஹ் சொல்லியிருப்பது நபித்தோழர்களைத்தான், அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதாக தம்முடைய வழிகட்ட கொள்கையை மக்களுக்கு மத்தியில் இந்த சபையில மக்களை குழப்பக்கூடிய வகையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நாம கேட்கிறோம், சபீல் மூமின்னா என்னங்கிறது அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். மூமின்களுடைய பாதை, மூமின்களுடைய வழி என்று சொன்னால் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், அவர்களாகவெல்லாம் ஒரு வழியை தேர்வு செய்ய முடியாது. மூமின்கள் நம்மளாம் சேர்ந்து ஒன்று கூடி இந்த வழியில போவோம் இந்த வழியில போவோம்னு நாம முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்காக கொடுத்திருக்கிறான். திருமறை குர்ஆன்ல மூமின்களுடைய பாதை என்னவென்று தெளிவா விளக்கிட்டான். இறை செய்தி தான் மூமின்களுடைய பாதை. அது அல்லாஹ் காட்டி தந்த பாதையில தான் மூமின்கள் போகணும். அது அல்லாஹ் எப்படி சொல்லி தருகிறான்? இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், தங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள், ரசூலை நோக்கி வாருங்கள் என்று மூமின்களிடத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டால் ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மார்க்க விஷயத்தில் குழப்பம், அதற்கு அது சம்பந்தமாக தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள், ரசூலை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று மூமின்கள் சொல்வார்கள். அப்ப மூமின்களுடைய வழி எது? அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் மூமின்களுடைய வழி. மூமின்கள் தாமாக எந்த ஒரு வழியையும் தேர்வு செய்ய முடியாது. இந்த வசனத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறானா இல்லையா? அதே போல நாம ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தோம், மாகான் அலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய சுய கருத்தை திணிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது, ரைட்ஸ் இல்லை. அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான் உங்களுடைய பாதை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லியதற்கு பிறகு இப்படி வழிகட நீங்க எப்படி திணிக்கிறீங்க? உங்களுக்குள்ளேயே முரண்பாடு. அங்கிருந்து ஒருத்தர் நமக்கு இப்ப மறுப்பு கொடுக்கல, ஆரம்பத்தில் உள்ளவர் ஒன்று பேசுறாரு, அதுக்கு மறுப்பு கடைசியில் உள்ளவர் கொடுக்குறாரு. கடைசியில் உள்ளவர் ஒரு கேள்வி கேட்க, நாங்கள் அது சொல்றோமான்னு கேள்வி கேட்கிறாரு. நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாலேயே அங்கிருந்து மைக்க பிடிச்சி நான் அதைத்தான் சொல்றேன்னு மக்களுக்கு மத்தியில் சொல்றாரு. இப்படி ஒரு கூறுகட்ட விவாதம் எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஒரு சபையில உள்ளவர்களே நான் அதை சொல்லலை என்றும் இல்லை நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம் என்றும் வேற எங்கேயா நீங்க பார்த்துருக்கிறீங்களா? தங்களுக்கு ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை மழுப்பக்கூடியவர்களாகவும் மறைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்களே ஒழிய பட்டவர்த்தனமா ஒரு சபையில சபையர்களை முன்னிறுத்தி
வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறியாமை சார்ந்த கூட்டம் எங்க நீங்க பார்த்திருக்கிறோம்? இது சபையில் இருக்கக்கூடிய எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அன்பா ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. அவங்களத்துல முரண்பு, ஒருத்தர் நபி வழியை பின்பற்றணுங்கிறாரு, பின்பற்ற கூடாதுங்கிறாரு, ஷிர்கு குஃப்ரு ஒண்ணுதாங்கிறாரு, ஒண்ணு இல்லைங்கிறாரு. இதையெல்லாம் உங்களுக்கு முரண்பாடா தெரியலையா? நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள் அளிச்சார்களா? இதை நீங்க பார்க்கணும். அதே போல சொல்றாரு, மூமின்களுடைய வழினா என்ன? ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஏதேனும் ஒரு கருத்தை ஆமோதித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் மூமின்களுடைய பாதை. அந்த பாதையில் ஷைத்தான் குறுக்க வர மாட்டான். ஒரு செயல் நடக்குதுன்னு வைங்க, அதிகமான சஹாபாக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க, அதிகமான நபித்தோழர்கள் அதை ஆமோதிக்கிறாங்க, மௌனம் காக்குறாங்க. அப்ப அது மூமின்களுடைய பாதையாயிருச்சான். அந்த பாதையை நம்ம பின்பற்றணுமா? ஷைத்தான் அந்த பாதையில குறுக்கிட மாட்டான், அது அசத்தியமா இருக்காதுங்கிறார். அதற்கு மாற்றமாக நாங்க கேள்வி கேட்கிறோம். ஆதாரபூர்வமான செய்தி, நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்திற்கு பிறகு மருவானுடைய ஆட்சி காலத்தில் பெருநாள் தொழுகை நடைபெறுகிறது. அவர் தான் தொழு வைக்கிறாரு. பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறை என்ன? தொழுகை தான் ஃபர்ஸ்ட், பயான் ரெண்டாவது. மருவான் அப்படியே மாத்துறாரு, மெம்பர்ல பயான் பண்றாரு, பயான் செய்வதனுடைய முறையை தொழுகைக்கு முன்பாகவே மாத்துறாரு. அபூ சயீத் அல் குத்ரி என்கிற நபித்தோழர் கண்டிக்கிறார், அவர் துணியை பிடிச்சி இழுக்கிறாரு. அதையெல்லாம் தட்டி மீறி பயான் முடிஞ்சிருச்சு தொழுகைக்கு முன்னாலேயே. அதுக்கப்புறம் தொழுகை நடக்குது. மருவான்ட்டு அபூ சயீத் அல் குத்ரி குறிப்பிட்டு காட்டுறாரு, நீங்க நபி வழியை மாத்திட்டீங்களே, சுண்ணாவை மாற்றி விட்டீர்களே, அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. யாரு? மருவான் பதிலளிக்கிறார், அந்த காலம் மலையேறி போச்சு. இதில் நாங்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, மருவான் செய்த அந்த பிழையை, நபி வழிக்கு மாற்றமான செயலை கண்டிச்சது யாரு? ஒரு நபித்தோழர் கண்டித்தார்களா? தொழுகையில பங்கெடுத்திருந்த அந்த ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் கண்டிச்சாங்களா? அபூ சயீத் அல் குத்ரிங்கிற ஒரு நபித்தோழர் தான் கண்டிச்சார். வாலாலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். இருவேறு கருத்துடையவர்கள் ஒரே மேடையில் ஈக்கலாமான்னு அப்புறம் வச்சு கேட்குறார். நாங்கள் தான் வழிகாடர்களை, நாங்கள் 2 கருத்தில் இருந்தால் என்ன, 5 கருத்தில் இருந்தால் என்ன, 10 கருத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் எங்களோட இருந்துக்கிட்டு இருந்தால், அதாவது நாங்கள் உங்களோட ஒன்றா இருந்தால் இதை பற்றி பிரச்சனை பண்ணி பேசிக்கிடலாம். நாங்கள் தான் மாறி எதிராகத்தானே நிற்கணும். நாங்கள் 10 கருத்துலையும் இப்போம் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு போய்த்திட்டிங்கன்னா விஷயம் முடிஞ்சுது. அது விளங்கிட்டு 50,000 ரூபாயை சுலோனுக்கு அடித்து கட்டி திருப்பி தரப்போகிறேன் அப்படி இப்படிலாம் பெரிய மனசோட. அவர் மட்டும்தான் கொஞ்சம் சிரிக்கிறார் நம்மளை பார்த்து, விளங்குதா? அந்த சகோதரர் சொன்னார், சகோதரர்களே அதையும் மறுவா பிடிச்சி வீடியோ எடுப்பானும், எடுத்து அவங்கள்ட்ட மீடியாவில் அதில் தேவையான துண்டை வெட்டுவானும், வெட்டி திருப்பி அதில் ஒரு துண்டை போட்டு மறுவா கொழும்பு வெளியே என்ன சீரழிப்பானும், விளங்குதா? நான் கேட்குறேன், உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா ஸ்ரீலங்காவுக்கு போட்டு இதே நிபந்தனையில் போய் அருகமோட விவாதிங்கடான்னு சொல்லுங்கள் அவனுள்கிட்ட. அந்த அப்துல் ராசிக்கிட்டையும் அவன்கிட்டையும் சொல்லுங்கள், இதே நிபந்தனையில் போய் விவாதிங்கடான்னு சொல்லுங்கள். கொடுக்குறேன் குடுவை இன்ஷா அல்லாஹ் கொழும்பை விட்டு ஓடுறதுக்கு வந்து, சரியா? அதை வேண்டாம் செஞ்சாங்க. 50,000 ரூபா வாங்க எனக்கு, சரியா? அதை தயவு செஞ்சு செய்யுங்க. கலீல் ரசூல் அவர்களே, நீங்கள் மட்டும் தான் என்னோட சிரிக்கிறீங்க, சந்தோஷம், சரியா? இதுதான் நம்மளோட டைப்போம். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு சொன்னால், குரானில் அல்லாஹ் தாலிக்கல் கிதாபுன்னு தோங்குறான். குரானை தாலிக்கல் கிதாபுன்னு குரானை தோங்க சொல்ல குரான் ஆயிருந்ததா புஸ்தகமா? ஈக்கை இல்லை. ரசூல்லா மௌத்தாக காட்டியும் புஸ்தகமாக ஆயிருந்ததா? இல்லை. அதை தொகுத்தது யாரு? சஹாபாக்களை பின்பற்றலாமான்னு கேட்டால், இது வஹீகாண்டு நினச்சி அதை சரியான முறையில் அதை பின்பற்றி எழுதி தந்தது யாரு? அவங்க. இப்போ அந்த குரானை நீங்கள் எடுத்தீங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அந்நுஜூமு அமனத்துல் லிஸ்ஸமா ஃபைதா தஹபன் நுஜூமு அத்தன் சமா மாத்துவத். நட்சத்திரங்கள் வானத்துக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன. அந்த நட்சத்திரங்கள் உளுந்து விட்டால் வானத்துக்கு வர வேண்டியது வந்துவிடும். வன அமனத்துல் அஸ்ஹாபி ஃபைதா தஹப்து அன்னி ஃபைதா தஹப்து அத்தா அஸ்ஹாபி மா யுவதுன். நான் என்னுடைய சஹாபாக்களுக்கு அமனத்தாக பாதுகாப்பாக இருக்கிறேன், கேரண்டியாக இருக்கிறேன். நான் போய்விட்டேன் என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு வர வேண்டியது வந்துவிடும். அஸ்ஹாபி உம்மத்துன்லி அமனத்துன்லி உம்மத்தி, என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய பின்னால் வரக்கூடிய அவ்வளோ உம்மத்துக்கும் அவர்கள் தான் பாதுகாப்பு.
ஃபைதா தஹப அஸ்ஹாபி அத்தா உம்மத்தி மாத்துவதூன். என்னோட சஹாபாக்கள்லாம் பெய்த்துட்டாங்கன்னு சொன்னால், அதாவது சஹாபாக்கள் தூக்கி வீசப்படுவாங்கன்னு சொன்னால் உம்மத்துக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். இது ஹதீஸு. வந்துட்டா இல்லையா? ஆஜார் சிரிக்கிறா, பதில் சொல்ல மாட்டான். அதுதானே பெரிய பிரச்சனை. விளங்குதா? ஒன்றதுக்கு பதில். அப்போ என்ன, சஹாபாக்கள் தொகுத்து தந்த குரானை தூக்கி வச்சு தான் இப்போ வஹீன்னு நாம் சொல்கிறோம். இமாம்கள் தொகுத்து தந்த கிதாபை வச்சு தான் இப்போ வஹீன்னு சொல்கிறோம். நான் அதைத்தான் திரும்ப சொல்கிறேன். குரான் ஹதீஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லி எங்கள் தலைவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதுதான் நாமளும் சொல்கிறது. ஆனால் அந்த குரான் ஹதீஸ் உள்ளுக்கையே சபீலுல் மூமினின்ற ஒரு வார்த்தை இத்தபவுண்டு இருக்கிறதே, அதை என்ன செய்கிறது? பின்னாலே வரக்கூடியவர்கள் தஜ்ஜாலாக இருப்பார்கள் என்று அதிலேயே இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்படாத செய்திகளை சொல்வார்கள் என்று பின்னால் உள்ள சமுதாயத்துக்கு எச்சரிக்கை இருக்கிறது. அதை என்ன செய்வது? அதை தான் நாம் கேட்குறோம். இப்போ நீங்கள் ஒரு ஹதீஸை போடுறீங்க, புகாரியில் ஒரு ரெக்கார்டு இத்தனாவது ஹதீஸு, அகமதில் 11,885 அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை சொல்கிறீங்க. இப்போ நான் திருப்பிட்டு உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் புகாரியா பின்பற்றுறீங்க முஸ்லீமியா பின்பற்றுறீங்க, நான் கேட்கலாமா? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அவர் வஹியை சொன்னார், நீங்கள் எழுதுனீங்க, சரியா? இப்போ துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசலிருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் சொல்லி போட்டு நான் சொன்னது ஆலிம்களை அல்ல அரசர்களைத்தான் அது குறிக்கும்னு எங்கே இது எடுத்தீங்க? நீங்கள் உங்களோட சொந்த புத்தியில எடுத்தீங்க. துஆத்துனா அழைப்பாளர்கள், அது முழுக்குன்னு சொல்லி போட்டு எங்கே இந்த கருத்து எடுத்தீங்க? ஃபத்ஹுல் பாரிக்கு போனீங்களா இல்லையா? அப்போ இப்னு ஹஜர் தேவை, இப்போ தேவையில்லையோ? அதை நீங்கள் எடுத்துக்கிடணும், பதில் சொல்லணும். திருப்பி பதில் வரையிலன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. திருப்பி ஒரே ஒரு கேள்வி தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல, இது சூனியத்துக்கு மட்டும்தான், அடுத்தது சகுனத்துக்கு மட்டும்தான். அது சரியாக விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அது கிளீனாக ஓட வேண்டிய நேரத்தில் ஓடும், சரியா? சபீலுல் மூமினுக்குள்ளே அந்த அந்த குரான் ஹதீஸுக்குள்ளே சபீலுல் மூமினின் இருக்கிறது. அது இருக்கின்ற நேரத்தில் எந்த மூமினும் ஆணும் தனியாக பெயரக்கூடாது, போனால் வரைக்கும். இப்போ அதுக்கு தான் சொன்னார், மருவான் மட்டும் தானே தடுத்தார். சுன்னத்து நமக்கு எதுன்னு தெரியும், ஏற்கனவே தெரியும். ரசூலுல்லா முதலாவது பெருநாளில் தொழுகையை நடத்தி தான் ஹுத்பா ஓதினாங்கண்டு. இது நமக்கு மறைக்கப்பட்டீங்களா? மறைக்கப்படையில. அதை மருவான் மாற்றவும் அபு சயீதுல் குத்ரி அதை என்ன செஞ்சார்? அவருக்கு மட்டும்தான் தைரியம் இருந்தது. ஏன் தெரியுமா? மருவான் ஒரு ஆட்சியாளர். அப்போ எடுத்து வீசி போட்டாங்க. மற்ற ஆட்க மறுக்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எளிமைனா கொண்டு போடாரோன்னு பயந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்களில் ஒருவர் ஒரு முன்கரை கண்டால் அதை ஏண்டா கையாள தெரியும், இல்லாட்டி நாவினால் சொல்லிட அமைதியாயிரு. அதுதான் ஆக பலவீனமானது. ஈந்தவங்களாம் ஆமோதிச்சாங்கன்னு அர்த்தமா? இங்கே அவ்வளோ பேரை குந்திக்கிட்டிக்கிறாங்க, உங்களை ஆமோதிச்சிக்கிட்டா அர்த்தமா? என்னங்க சொல்கிறீங்க? சுன்னத்தில் அது அது சஹாபி அதை எடுத்து சொல்கிற நேரத்தில் மருவான் பேசுகிறாரு, சுன்னத்துக்கு மாற்றமாக வர நேரத்தில். அப்போ அது ஒரு ஆள் தானே சொன்னார், ஒரு ஆள் சொன்னார், மற்றவர்கள் எல்லாம் ஆமோதித்தார்கள், எதிர்த்து ஒப்ஜெக்ஷன் காய்ச்சார்கள். இல்லை, மருவான் செய்வது சரி அப்படின்னு காய்ச்சார்களா? நீங்கள் அதான் காய்க்கிறீங்க. என்ன கதைக்கிற? அவ்வளோ பேரும் செஞ்சது போலை, நாங்கள் செய்வது சரி, இதைத்தான் நீங்கள் கதைக்கிறீங்க. லொஜிக்கில் மட்டும் நம்மளோட கதைக்க வராதிங்க, அல்லாஹ் உதவியால். வேற எங்கனையாவது வருங்க, தலைவர் வந்தாலும் சரி, லொஜிக்கில் வராதிங்க. அது அடுத்த விஷயம். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இப்போ பாருங்க, பொய்யருக்கு ரசூலுல்லாஹ் இடம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தியை சொன்னார். இங்கே பாருங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்தை, இதோட சரியாகிக்கன்னு நினைக்கிற டைம், ரசூலுல்லாவுடைய செலவினம் எப்படி இருந்ததுன்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கெஷியராக மௌத்தா போக்காட்டியே நான் தான் இருந்தேன். யார்? ரசூலுல்லாவுடைய ட்ரெஸரராக நான் தான் இருந்தேன். ஒருவர் முஸ்லீமாக வருவார், அவர் வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு உடுப்பிக்காரு, சாப்பாடு ஒன்றும் இருக்காது. ரசூலுல்லாஹ் அவருக்காக வேண்டி என்னிடத்தில் கடன் வாங்க அனுப்புவாங்க. அவங்க ரசூலுல்லாவுக்காக வேண்டி நான் போய் கடன் வாங்கிட்டு அவருக்கு உடுப்பு வாங்கி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்படியே நான் எல்லா மக்களையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒரு முஷ்ரிக் சொன்னார், பிலாலே, நமக்கிட்ட நல்ல சல்லி இருக்கின்றது, அதனால் இதுக்கு பிறகு நீ யார்கிட்டையும் கடன் கேட்காத, விளங்குதா? நீ நமக்கிட்டே எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவர வார்த்தையை நம்பி என்ன செஞ்சேன்? எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் தினம் நான் ஒளி செய்து விட்டு தொழுகைக்கு அதான் சொல்வதற்காக வேண்டி நெருங்கினேன். அந்த முஷ்ரிக் அந்த நேரத்திலே வியாபாரிகளுடைய ஒரு கூட்டத்தோடு வந்தார். என்னை கண்டுவிட்டு, யா ஹபஷி, கருப்பியின் மகனே என்று கூப்பிட்டார். கூப்பிட்டு,
என்னை அதட்டினார். கவுலன் கலீலா, கடுமையான வார்த்தைகளை பேசினார். உனக்கும் நமக்கும் கடன் நடந்து எவ்வளோ நாள் ஆகிட்டு, இன்னும் எவ்வளோ நாள் பீரியட் இருக்குது செக் மாறுறதுக்கு அப்படின்னு நாம் கேட்குறாப்புல கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், கரீப், அவர் இன்னும் கிட்டத்தில் நான் தரணும்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு 4 நாள் தான் இருக்குது. யார்? முஸ்லிக் சொல்கிறாரு. நீ தரையில்லைன்னு சொல்லி சொன்னால் திருப்பி ஒன்றை எடுத்து ஆடு மேய்க்க அனுப்பி விடுவேன், திருப்பி ஒன்றை அடிமையாக நான் ஆக்கி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் கடன் கொடுத்தவங்க சரியான பயப்படுவாங்க, கடன் பட்டவங்க. இப்போ மாறிதானே, கடன் கொடுத்தவங்க தான் பயப்படுறாங்க. இந்த 50,000 ரூபா வழக்குதா, அது அந்த மாதிரி கேஸ் தான் அது. சரியா? ஃபஸ்தவதன் தலைஹி. இப்போ நான் என்ன செஞ்சேன், ஆஹா நம்மளை கொண்டு போய் தள்ளிடுவார்ன்னு பயந்து இசாவை தொழுவிட்டு ரசூல்லாட வீட்டுக்கு போனேன். போய்த்து அனுமதி கேட்டு சொன்னேன், யார் ரசூலுல்லா, நாம் கடன் எடுத்த முஸ்ரிக்கிறான்னு இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பேசுகிறான், நம்மக்கிட்டேயோ உங்ககிட்டயோ அதை எடுக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை அடைக்கிறதுக்கு, அவன் நிச்சயமாக நம்மளை இழிவுபடுத்தி போடுவான். அதனால் நான் பாய்ந்து ஓடுவதற்கு, தப்பி ஓடுவதற்கு, அபகண்ண என்ன அரபுல எஸ்கேப் ஆகுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள், அவருக்கு நான் கடன் கொடுக்காமல் எஸ்கேப் ஆகுவதற்கு நான் அனுமதி தாருங்க. நான் ஓடி போய் எங்கேயாவது ஒரு தூரத்தில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து விட்டு நான் என்ன செஞ்ச, உடைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட கேடயத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நான் என்ன செய்கிறேன், போகிறேன். அப்போ போய் அந்த ஒரு தூரத்தை அடைகிற நேரத்தில், சுபுகுடைய நெருக்கமான நேரத்தில் ஒருவர் ஓடி வந்து சொல்கிறாரு, பிலாலே பிலாலே, இப்போ உங்களுக்கு ரசூலுல்லா வர சொன்னாங்க, வந்து பார்த்தா 5-6 ஒட்டகங்கள் நிறைய சாமான் கிடக்குது. பிலாலே அவ்வளோவும் உங்களுக்கு தான், முழு கடனையை முடிங்கண்டாங்க. அவ்வளோ கடனை முடிச்சுட்டு வந்து திருப்பி கேட்டாங்க ரசூல்லா, முடிஞ்சிட்டா பிலால் கடன்? அவ்வளோ கடன் முடிச்சுட்டு சாமான் மிச்சம். அப்போ சொன்னாங்க ரசூல்லா, நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு அமானியத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போக பயம், அதனால் நான் பள்ளியில் படுக்கிறேன், நாளைக்கு முடி. இப்படி 2 நாள் 3 நாள் கடைசியாக வந்தார். அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி தந்தார், அப்போ வீட்டுக்கு போங்க, எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதோட கொடுத்தா. இப்போ நான் கேட்குறேன், பொல்லு போடுறவர்கிட்ட ஓடுறவருக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? பொல்லு போட்டு ஓடுறவருக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? பொய் சொல்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதையும் தூக்கிடுவோமா? அந்த ஹதீஸையும் தூக்கிட்டா விஷயம் முடிஞ்சிடும். இப்படியே ஒவ்வொன்றா தூக்கிட, பொல்லு போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, கடவழியில் ஓடவான்னு கேட்குறாங்க, ஓடிட்டாங்க ரசூலுல்லாஹ். அபக்கட்டே கேட்குறாரு, பொல்லு போடுறதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இன்னும் என்ன போடுறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்கன்னு இன்னும் சொல்கிறேன். இப்போ போய் தேடி பாருங்க, அபக்கையை கொடுத்து பாருங்க, எல்லாம் வருவது. சரகை எடுத்து பாருங்க, தெரியாமல் சரகை பார்த்துட்டு நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் மின்பத்துவோன்னு வேற சொல்லிக்கிறது. விளக்குதா? எல்லா படமும் தெரியும், சாமிலாவை திறந்தாவே அவ்வளோ இருக்குது. அதனால் வாசிக்க தெரியாட்டி காலுங்க, வாசி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ டைம் ஆகிடுச்சா? சரி, இன்னும் 1/2 நிமிஷம் ஆகிக்குது. சரி, 1/4 நிமிஷம் ஆகிக்குது. சரி, அப்போ இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பொய் சொல்கிறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பொல்லு போடுறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சரி.